அந்த காவல் தெய்வம் எல்லாத்துக்கும் என் கூட இருப்பான்னு காலையில மாமா சொன்னது உண்மைனா அந்த தெய்வமே இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்கட்டும். பரவாயில்ல, அதனால ஒரு நாள் கடை அடைச்சு கிடந்தாலும் பரவாயில்ல, அந்த காவல் தெய்வம் எனக்கு துணை இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கருப்பா, எல்லாத்தையும் நீ பாத்துக்கடா, நீ பாத்துக்க. உச்சந்தல கட்டி வர மாமா கடையில தான் இருக்கும் மாமா. அன்னைக்கு அழுகாத, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம், தைரியமா இரு. ஏதோ மனசுக்கு தப்பா படுது, கனவெல்லாம் சரியில்லைன்னு சொன்னனே மாமா, அதே மாதிரி நடந்துருச்சு வத்தியில. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு நீ எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறாத. நான் 5 நிமிஷத்துல அங்கே இருப்பேன், சரியா? நீங்க அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். சரிங்க மாமா, நான் வைக்கிறேன். ஆமா, என்னக்கா சொன்னாங்க? வாரம்னு சொல்லி இருக்காருடி, அவர் வந்து என்ன செய்ய முடியும்? அம்பிடுத்தானோ. அப்படிலாம் யோசிக்காதக்கா, அம்பிடுத்தான்லாம் சொல்லாத. இதை நம்பித்தாக்கா என் குடும்பமே இருக்கு. எவனோ ஒருத்தன் ஏவி விட்டுத்தாக்க அந்த ஆஃபீஸர் வந்திருக்காங்க. அது எப்படி? அதே சாப்பாடத்தை நம்மளும் சாப்பிட்டோம், நம்மளுக்கு மட்டும் எதுவும் செய்யலை. ஆனால் கடையில் சாப்பிட்ட 10 பேருக்கு வாந்தி பேதி வந்துச்சா, மயக்கம் வந்துச்சா. ஏன் அந்த ஆளுகள்லாம் நம்ம கடைக்கு வரல, எந்த பிரச்சனையும் பண்ணலை? எவ்வளோ ஏவி விட்டது மாதிரி தான் எனக்கு தோணுது. நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கா இந்த ஊரில் ஆள் இல்லை? எங்கே பார்த்தாலும் யார் வளர்ந்தாலும் அவன் வளர்ச்சியை கெடுக்கிறதுக்கும், நண்டு மாதிரி அவன் காடை பிடிச்சி இருக்கிறதுக்கும் தானே ஊரில் மக்கள் இருக்காங்க. யாரை போய் நம்ம குறை சொல்கிறது? நேத்தே மாமாவை யாரோ போலீஸ் பிடிச்சிட்டு போகிறது மாதிரியே, ஏதோ நம்ம வீட்டுக்கு போலீஸ் வர்றது மாதிரியே, குடும்பத்தில் பிரச்சனை நடக்கிறது மாதிரியே எனக்கு சொப்பனம் தட்டுச்சு. அப்போவே நான் சுதாரிச்சிருக்கேன்னு இப்படி வந்து நிற்கி நமக்கு பிரச்சனையாக வரும்னு நான் நினைக்கலையேடி. இல்லைக்கா, எனக்கு என்ன டவுட்டுன்னா, நெடுவாளி சொன்னது மாதிரி யாராக இருந்தாலும் இங்கே வந்து பார்க்கலாம்ல. உங்கள் ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம், அதனால தான் என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு, புருஷனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ஏதாவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணனால எந்த கம்ப்ளைண்ட்டுமே வரலையேக்கா. இருந்தா தானடி வரும், இல்லாமல் இருக்கையில எப்படி வரும்? யாரோ பொய் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் மக்கள் யாருமே வராமல் டைரெக்டாக ஆஃபீஸரை வர வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க மட்டும் யாருன்னு என் கையில் கிடச்சிச்சு. அப்புறம் இருக்கு அவங்களுக்கு. ஆள் யாருன்னு தெரியறது, என்ன ஏதுன்னு பேசுறது, இது எல்லாம் அப்புறம் பார்த்துக்குருவோம். அதுக்கு முன்னாடி கடையை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா என்ன செய்யறது? அதை பற்றி யாராவது யோசிச்சியலா? கடையை திறக்கக்கூடாதுன்னெலாம் சொல்ல மாட்டாங்கக்கா. செக் பண்ணி ரிசல்ட் வர வரைக்கும் தானே அடைச்சி போட சொல்லியிருக்காங்க. ரிசல்ட்டில் கண்டிப்பாக நம்ம சுத்தமாக இருக்கோம், எல்லாத்தையும் சுத்தமாக பண்ணுறோங்கிறது தெரிஞ்சிடும் இல்லைக்கா. கண்டிப்பாக மெஷின் போய் சொல்லாதுல்ல. மிஷினு போய் சொல்லாது மாடனு, ஆனால் மனுஷங்க போய் சொல்லுவாங்களே அக்கா. கருவறையில் இருக்கிற தெய்வத்தை பக்கத்தில் நின்று பார்க்கறதுக்கே இப்பெல்லாம் பணம் தேவைப்படுது. அப்பேற்பட்ட பணத்தால் மனுஷங்களை வாங்க முடியாமலா இருக்கு? அடுத்த ஐயா வயலுக்கு தாப்பா மிஷின் இறங்கணே, பார்த்து ஓட்டுங்க. இதான் அண்ணே வாங்கண்ணே. மிஷின் இப்போ யார் வயலுக்குப்பா அறுத்துக்கிட்டு இருக்கு? நம்ம கோயிந்தராசனே வயலுக்கு அறுத்துக்கிட்டு இருக்குனே. அடுத்து நம்ம தவசரையா வயலுக்கு தான் இறங்க. தெற்கு வய கோயந்திரா சுட்டு அறுத்தாச்சா? அந்த வய பூரா அறுத்தாச்சுனே. கோயிந்தராசனம் மட்டும் இந்த 2 வய அறுத்தாச்சுன்னா அடுத்து ஐயா விட்டு வயல்ல தான். நீங்க ரெடியா இருந்துக்கிட்டீல்ல? ஐயாட்ட சொல்லிட்டீல்ல என்ன? சாக்கு பொட்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சா? எல்லா ஏற்பாடும் ரெடியாக தப்பா இருக்கு. ஆனால் நான் தான் எங்களுக்குள்ள நிற்க முடியாது. ஒரு அவசர வேலையாக ஹோட்டல் வரைக்கும் போனேன். என்னண்ணே கருது இருக்கிற நேரத்துக்கு கிளம்பி போறோம்ன்றிய? இல்லைப்பா, அன்னைக்கிளிக்கு இங்கே ஒரு சின்ன பிரச்சனை ஹோட்டலில், நான் அதுக்கு போய் ஆகணும். நான் சாக்கு போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வண்டி வந்தோன்னே மட்டும் ஐயா வயலில் அறுக்க விட்டுருங்க, நான் ஐயாட்ட சொல்லிட்டு போயிடுறேன். அப்படியாண்ணே? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மிஷின் விட்டுறேனே. ரொம்ப நல்லதா போச்சு வேலைதான். கடைசி வரைக்கும் கொஞ்சம் கூட நில்லு. ஐயா ஆள் இல்லைன்னா கொஞ்சம் தடுமாறிடுவாரு. நான் பாத்துக்கிறேனே. ஐயாட்ட ஒரு வார்த்தை நீங்க சொல்லிட்டு போயிருங்க. நான் சொல்லிக்கிறப்ப நீ மிஷினை இறக்கிடு. சரிண்ணே சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. தம்பி, மிஷினை நல்லா அமுக்கி இறங்க, கருதெல்லாம் வீணா போதா இல்லையா? டவுசரியா வாடா சுப்பிரமணி. ஐயா, நேற்று ஹோட்டலில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னேன்ல. இன்னைக்கு ஆஃபீஸர்கள்லாம் வந்து கடையை திறக்கணுமா என்னன்னு ரிசல்ட் சொல்ல வராங்களாம். நான் கடை வரைக்கும் போகணும். நான் வேலை இதத்திட்ட எல்லா விவரத்தையும் பேசிட்டேன். மிஷின் அடுத்து நம்ம வயலுக்கு தாங்கய்யா வருது. நீங்கள் சித்த இருந்து பார்த்துக்கிறீங்களா? நான் போயிட்டு வரசா வந்துடுறேன். சுப்பிரமணி, இப்ப நம்ம வயலுக்கு கருத அறுக்க வேணாண்டா, பாத்துக்குருவோம். என்ன டவுசரியா சொல்றிய? விளைஞ்சு கருது அறுவடைக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த நேரத்தில் அறுக்காம என்ன பண்றது? கருதெல்லாம் வீணா போயிடாதா? நம்ம கஷ்டப்பட்டு கனவாடுபட்டு பண்ண விவசாயம்ங்கய்யா, அதை எப்படி வீணாக்குறது? எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்லடா சுப்பிரமணி, காலம் முழுக்க நம்ம வயல்ல விளைஞ்ச நெல்லை எடுத்து அதை குத்தி அதுல வர்ற பச்சரிசியை வச்சுதான் நம்ம பொங்க வைக்கிறது வழக்கம், அப்படித்தானே? ஆமாங்கய்யா, அதனால தானே அறுவடைக்கு வண்டி வந்து நிக்குது. உங்களுக்கு என்ன கஷ்டம்? நம்ம என்ன ஆள் விட்டா இருக்க போறோம்? வண்டி தானே வந்திருக்கு. கருதை வந்து வண்டி அறுத்தாலும் நம்ம முதல் கருது எப்போதும் ஆத்தா குப்பமா வந்து அறுத்து தானடா தொடங்கி வைப்பா. அதுதானே இத்தனை வருஷமா நடந்துகிட்டு இருந்துச்சு. ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் புரியுது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு குடும்பம் இருக்கிற சூழ்நிலைக்கு இப்ப போய் ஆத்தாவை கூப்பிட்டா அவ வருவாங்களான்னு தெரியலையே. அவ வர மாட்டாடா சுப்பிரமணி.
அப்புறம் எப்படிங்கய்யா? அதுக்காக நம்ம கருத இருக்காம போட முடியாதுல்ல. ஆனா காலங்காலமா நடைமுறையில் இருக்கிறத என்னால மாற்ற முடியாதுடா சுப்பிரமணி. கழுத கருது கிடந்தா கிடந்துட்டு போகுது, பார்த்துக்கிருவோம். எனக்கு மனசு ஏத்துக்கறலப்பா. என்ன டோசரியா பேச்சுதெல்லாம்? ஏதோ சின்ன பிள்ளை மாதிரில பேசிக்கிட்டு இருக்கிய. ஆத்தா வரலேங்கிறதுக்காக விளைஞ்ச நெல்லை விட்டு வைக்க முடியுமா? முடியாதுதான். ஆனா என்ன பண்ண, என் உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் எந்த பழக்கத்தையும் என்னால மாத்திக்கிற முடியலையேடா. அன்னைக்கிலையும் ஒரு அவசர வேலையா கடைக்கு கூப்பிட்டா, இல்லைன்னா நான் கூட ஆத்தா கிட்ட போய் பேசி பார்ப்பேன். இப்போ என்னால் போகக்கூட முடியாதுங்கய்யா. பரவாயில்லடா சுப்பிரமணி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அவ கண்டிப்பா கூப்பிட்டாலும் வரமாட்டா. நீ போய் வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன். ஐயா, கோயந்திரா சூட்டு வயலுக்கு கருது அறுத்துக்கிட்டு இருக்கு மிஷினு. அடுத்து நம்ம வயலுக்குள்ளே இறங்கும்னு வேலை இதத்திட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். சட்டி ஒட்டியிலேருந்து சாக்கு சவட்டின எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி இருந்தால் வேலை எப்படிங்க ஐயா ஓடும்? சரிடா சுப்பிரமணி, அறுக்க சொல்லு. கோச்சுக்கிறாம நீங்களும் வயலுக்கு போங்கய்யா. வேலாயி தான் ஒருத்தனால சமாளிக்க முடியாது. சரிப்பா சுப்பிரமணி, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. ரொம்ப நல்லதுங்கய்யா. அப்போ நான் அந்த வந்துடுறேன். போயிட்டு வாடா. சீக்கிரம் எடுத்துக்கொண்டு அப்பத்தா. எடுக்கிறேன்டா. இங்க வத்தியா? காராச்சேவா? ஆமாடா, காராச்சேவு, சீனிச்சேவு. இங்க வரு, ஓலை பக்கடா. எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்பத்தா. விளையாட்டு ஜாமான் குடு. குடுக்கறேன்டா. செத்த பொறுமையாரு. இங்க வத்தியா? என்னது? அலுவாடா. திருநெல்வேலி அலுவாவன் ராமேஸ்வரத்துல வித்தாக. என் பேரனுக்கு பிடிக்குமேனு வாங்கிட்டு வந்தேன். திருநெல்வேலி அல்வா எப்படி அப்பத்தா ராமேஸ்வரத்துல விற்க முடியும்? தெரியலடா, ஆனா வித்தாகல. அங்க இருந்து வாங்கிட்டு வந்து இங்க விற்பாகல இருக்கான். என்ன அப்பத்தா? இருடா, எடுத்து தாரேன். உனக்கு வாங்காம இருப்பனா? இந்த பைய ஊரா உனக்கு தானே. சீக்கிரம் கொடு அப்பத்தா. இங்க பாத்தியா காரு? காரு? ஆமாடா, இது பேட்டரி காரன். அப்பத்தா உனக்குத்தான் வாங்கிட்டு வந்தேன். 450 ரூபா. இது நல்லா ஓடுமா? ஓடும். பேட்டரி தீந்து போயிருச்சுன்னா நொப்பனை பேட்டரி வாங்கிட்டு வர சொல்லி அதில் மாட்டிக்கிட்டு போட்டு ஓடு. நல்லா ஓடும். இந்த ரிமோட் இருக்குத்தியா, இதை வச்சு இங்கிட்ட அங்கிட்ட அழுத்தினா அந்த கார் வாட்டுக்கு தன்னால ஓடுமாண்டா. கடைக்காரர் சொன்னாரு. எனக்கு தெரியும் அப்பத்தா, ரிமோட் கார் எப்படி ஓட்டுறதுன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? என் பேரனுக்கு எல்லாம் தெரியுமே. ஓட்டு சாமி, ஓட்டு. வேற என்ன அப்பத்தா வாங்கிட்டு வந்த? வேற ஒரு ஆட்டோ ஒன்று வாங்கிட்டு வந்தனே, இருந்த பாக்குறேன். போட்டு தீவனம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதையெல்லாம் எடுத்து பார்க்க மாட்டேங்கிறேன், திங்க மாட்டேங்கிறேன். விளையாட்டு சாமான்லயா குறியா இருக்கானே. இந்த ஆட்டோ எங்கிட்டு போட்டேன். தர்க்கு. ஆட்டோ பாவாடை மாமா உனக்கு, பூமாரிக்கு, மாறவுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அவனை எங்காச்சும் பார்க்கையில தேங்கிஸ்ன்னு சொல்லிடு. பாவாடை மாமா கிட்ட பெரிய ஆட்டோ, கிச்சா கிட்ட சின்ன ஆட்டோ. ஆமா, எடுத்துட்டு போய் விளையாடு போ. பத்திரமா விளையாடு. யாருக்கிட்டையும் கொடுத்து உடச்சுக்கிற கூடாது, சரியா? சரியா பத்தா. கிச்சா மாறா, என்கிட்ட காரு ஆட்டோ எல்லாம் இருக்கே. என்கிட்டயே இருக்கு. எங்க அப்பத்தா வாங்கிட்டு வந்தாங்க ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு. உங்க அப்பத்தா ராமேஸ்வரத்துக்கு போனாங்களா? எங்க அப்பத்தாவும் ராமேஸ்வரத்துக்கு தான் போனாங்க. அப்படியா? ஆமா, எங்க அப்பத்தா ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு ரிமோட் காரு, ஆட்டோ, அப்புறம் அல்வாலாம் வாங்கிட்டு வந்தாங்களே. எங்க அப்பத்தாவுண்டா காராச்சேவு, முறுக்கு, மிச்சரு, அப்புறம் அல்வா, அப்புறம் வந்து காரு, அப்புறம் இந்த ஆட்டோ எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம 2 பேர்கிட்டயும் சேமா இருக்குடா. ஆமாடா, நம்ம வெளியில போய் விளையாடுவோமா? சரி வா, பூமாரி வீட்டுக்கு போய் விளையாடுவோம். ஏலே, பார்த்து பதனமா வச்சுக்கிறங்கடா. உடச்சுக்கிறாரியே, அடிச்சுக்கிற கூடாது. சரி அப்பத்தா, நாங்க அடிச்சுக்கிற மாட்டோம். சரி, போய் விளையாடுங்க. ஒரு இடமா உட்காந்து விளையாடுங்க. ரோட்டு காட்டுல போய் தெரியக்கூடாது, சரிதானே? சரி அப்பத்தா. மாறா, வா வெளியில போய் விளையாடலாம். என் கார் ஜெயிக்குதா உன் கார் ஜெயிக்குதான்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். அப்ப சீக்கிரம் வா, போலாம். இதான் ஐயா, நானே வீட்டுக்கு வரணும்னு நினைச்சேன். அடுத்து நம்ம வயல்ல தான் வண்டி இறங்க போதுங்கய்யா. கோயந்திராஸ் வயலுக்கு முடிஞ்சிருச்சு. சரிப்பா வேலாயுதான். தாங்கய்யா, நம்ம வயல்ல கருத அறுத்தாச்சு. இதை வச்சு சாமி கும்பிட்டுருங்கய்யா. யாரை கேட்டு கருத அறுத்த நீ? இல்லங்கய்யா, அது வந்து தேவையில்லாத வேலையை பார்க்காத வேலாயுதான். நான் தான் வருவேன்னு தெரியும்ல, சுப்பிரமணி சொல்லிட்டு தானே போனேன். இல்லங்கய்யா, அது வந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னா, போது நிறுத்துற வேலாயுதான். அனாவசியமா அதிக பிரசங்கித்தனமா எதுவும் பண்ணாது, என்ன கேட்க மாட்டியா? இதுக்கு தான் எல்லா வேலையும் இருந்து முடிச்சு கொடுத்துட்டு போனான்னு அந்த சுப்பிரமணியிட்ட சொன்னேன். அவன் பாட்டுக்கு அவசர வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டேன். ஐயா, நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுங்க ஐயா. என்ன சொல்ல போற? இத்தனை வருஷமா என் பொண்டாட்டி குப்பமா தான் வந்து கருதா இருப்பா. அதுக்கப்புறம் தான் ஆளுங்களா இருந்தாலும் மிஸ்ஸில் இருந்தாலும் வயலுக்குள்ள இறக்குவேன். அதுக்கு முன்னாடி இப்படி பண்ணிட்டியடா. அவ வந்து செய்ய முடியலனாலும் கழுதை என் பேரனை வச்சாது செய்யலான்னு முடிவு பண்ணிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் இப்படி கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டியே.
ஐயா இத்தனை வருஷமா உங்க காட்டுகளில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த விவரம் கூட எனக்கு தெரியாதங்கய்யா. கருதை அறுத்து கொடுத்தது நம்ம காட்டுக்கு நம்ம ஆத்தாதங்கய்யா. என்னடா சொல்ற வேலை இதான்? ஆமாங்கய்யா. என்ன நடந்துச்சுன்னா என்ன அண்ணன் அடிக்கிறாரு? சரி என்னன்னு கேட்போம். ஹலோ சுப்பிரமணியனே சொல்லுங்கண்ணே. வேலாயுதம் கேக்குதாப்பா? கேக்குதுண்ணே சொல்லுங்கண்ணே. வேலாயுதம் கோவிந்தராஜ் வயலுக்கு கருது அறுத்தாச்சா? இந்த முடிய போதுனே, அடுத்து ஐயா வயலுக்கு இறக்கிடுவோம். கவலைப்படாம போயிட்டு வாங்க. இல்லப்பா ஐயாட்ட போய் அடுத்து நமக்கு தானே விவரத்தை சொன்னேன். ஆனா ஐயாவுக்கு கருது நம்ம ஆத்தா அறுத்து கொடுத்து பழகுனதுனால இந்த வருஷம் ஆத்தா இல்லாம சங்கடப்படுறாரு. முடிஞ்ச அளவுக்கு ஐயா வந்து அவர் அறுக்க சொன்ன பிறகு அருங்கப்பா. நீங்களும் அவசரப்பட்டு மிஷினை வயலுக்குள்ள விட்டுற வேணாம், சரியா? அண்ணே மிஷின் இந்த பக்கம் நிற்கும் போதே வயலுக்குள்ள விட்டுறணும்னே. அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டா இவங்கள பிடிக்க முடியாது. எனக்கு புரியுது வேலாயுதம், இல்லைன்னு சொல்லலை. ஐயா கருதறுக்க சொல்லிட்டாரு. ஆனாலும் அவர் நேரடியாக வயலுக்கு வராமல் நீங்கள் மிஷினை உள்ளே விட்டுறாதீங்க. அவர் வந்ததுக்கப்புறம் விட்டால் ஒரு மனசாக போயிடும். இல்லைன்னா தேவையில்லாமல் சத்தம் போடுவார். எதுக்கு வாங்கி கட்டணுமேன்னு பார்க்குறேன். சரிங்கண்ணே. அப்போ நான் ஐயாட்ட கேட்டுக்கிட்டே மிஷினை விட்டுக்கிறேன். சரிப்பா வேலாயுதம், நல்லது. நான் ஒரு அவசர வேலையை போகிறேன். இல்லைன்னா எல்லாத்தையும் கூட நின்று நானே செஞ்சு கொடுத்துருவேன். பரவாயில்லண்ணே, நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. சரிப்பா, அப்போ நான் வைக்கிறேன். வைங்கண்ணே. வேலாயுதம். ஆத்தா என்னப்பா, முதல்ல நம்ம வயலுக்கு அறுத்துடுத்தேன், அடுத்த வயலுக்கு போகும். இந்த வருஷம் நம்ம வயல் அப்படியே கிடக்கு, ஏன் அறுக்கலையா? வருஷம் ஐயா விட்டு வயலுக்கு அறுக்காம அடுத்த வயலுக்கு மிஷினு போகாது. ஆனா ஐயா இந்த வருஷம் நெல்லு வீணா போனாலும் பரவாயில்ல, அது பாட்டுக்கு கிடந்துட்டு போகுதுன்னு சொல்றாராம். என்ன பண்ண போறாருன்னு தெரியல ஆத்தா. வீணா போனாலும் பரவாயில்ல, கிடந்துட்டு போகுதுன்னு சொல்றாரா? ஆத்தா அது வந்து என்ன காரணம்னு எனக்கு தெரியும். போய் கருக்கருவாவை எடுத்துட்டு வா. ஆத்தா போ வேலாயுதம், போய் கருக்கருவா எடுத்துட்டு வாப்பா. சரிங்க ஆத்தா. இந்த டவுசர் மயனும் பண்ணுறதெல்லாம் பண்ணி போடுவாங்க. அதுக்கப்புறம் குத்துது குடையுதுன்னு உட்காந்துருப்பாங்க. எல்லாத்துக்கும் வந்து நிற்க முடியுமா? இத்தனை வருஷம் வெள்ளாமல் போட்டு விளைஞ்ச வயலை இப்படியே போட்டால் நல்லா இருக்குமா? அப்போ என்ன ஒரு கொடுமையை சொல்ல? ஆத்தா கருக்கருவா இந்த வாரம்ப்பா, தண்ணி பண்ணி இறக்கி வச்சுக்கிறேன். கொண்டா வெள்ளாயுதம், கருக்கருவாலை கொண்டா. அப்போ வெள்ளாயுதம் கருது அறுத்தாச்சு. இதை வச்சு சாமியை கும்பிட்டுட்டு அடுத்து மிஷினை வயலில் இறங்க சொல்லுங்க. இதுக்காண்டி நேரம் தாமதிக்க வேணாம். ரொம்ப சந்தோஷங்க அத்தா, ரொம்ப நல்லது. என்னடா சொல்ற வேலை இதான்? குப்பமா வந்து கருது அறுத்து கொடுத்தாளா? அப்புறம் நான் என்ன பொய்யாங்கய்யா சொல்ல போறேன்? ஆத்தா அறுத்து கொடுத்த நெல்லு தான் இது, புடிங்க. சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். அடுத்து மிஷினை வயலுக்குள்ள இறங்க சொல்லு. தாராளமா 6 வயலையும் மொத்தமா அறுத்து கொண்டுட்டு வர சொல்லுப்பா. சரிங்கய்யா. தம்பி கதிரேசா, ஐயா வயலுக்குள்ள மிஷினை விடுப்பா. ஆபீசர் வந்துட்டாருக்கா. என்னம்மா, நாங்க அங்கிட்டு போனதோட இங்கிட்டு கடையை திறந்து வியாபாரம் பண்ணீங்களா? ஐயா அப்படியெல்லாம் நாங்க எதுவும் செய்யல. அரசாங்க அதிகாரி உங்க பேச்ச மீறி நாங்க என்ன செய்வோம்? அதெல்லாம் எதுவும் பண்ணல. அதான பார்த்தேன். சார், சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னீங்க. டெஸ்ட் பண்ணிட்டீங்களா? எங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு வந்துருச்சா? நாங்கள் நல்ல சுத்தமான சாப்பாடு தான் சார் கொடுத்துட்ருக்கோம். அதில் எந்த கலப்படமும் இல்லை. எங்கள் சாப்பாடில் கண்டிப்பாக எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது சார். ரிசல்ட்டு நல்லபடியாக தானே வந்திருக்கு. எங்கள் கடைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. நாங்கள் கடை திறக்கலாம்ல. என்னது சுத்தமான சாப்பாடு கொடுத்தீங்களா? அதனால தான் ரிசல்ட் இந்த லட்சணத்தில் வந்திருக்கா? உங்களெல்லாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே தள்ளணுமா? நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன்ல. பொம்பளை எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு சார். இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் பொம்பளைன்னு பார்க்கக்கூடாது சார். இப்பெல்லாம் அதிக தப்பு பண்ணுறதே பொண்ணுங்க தான். என்ன சார் வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க? நாங்க அப்படி என்ன சார் தப்பு பண்ணணும்? எங்க குடும்ப கஷ்டத்துக்காக நாங்க ஒரு சின்னதா ஹோட்டல் வச்சு நடத்துறது தப்பா? ஹோட்டல் வச்சு நடத்துறது தப்பு இல்லம்மா, அதை ஒழுங்கான முறையில் நடத்தணும் தான் சொல்றோம். ஐயா, நீங்க சொல்றது மாதிரி கைக்கு கிளவுச மாட்டேன்னு தலைக்கு கிளவுச மாட்டேனும்ல எங்களுக்கு தெரியாதையா. ஏதோ உள்ளூர் கடைக்குள்ள நம்ம வச்சிருக்கோம். நம்ம சனங்க தானே வந்து சாப்பிட்றாங்கன்னு என்னத்தையும் நாங்க எங்களுக்கு தெரிஞ்சபடி சமைச்சு கொடுக்குறோம். அதுக்கு மேல நீங்க சொன்னீங்கன்னா நாங்க மாத்திக்கிறோம். சொன்னீங்கன்னா மாத்திக்கிறீங்களா? என்ன கணேசன், சொன்னா மாத்திக்கிறேன்றாங்க? ஆமாங்க சார், நீங்கள் எப்படி இனிமேல் ஃபாலோ பண்ண சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஆனால் தயவு செஞ்சு கடையை மட்டும் அடைச்சிக்க சொல்லிடாதீங்க சார். உங்களை பார்த்தாலும் பாவமாக தான் தெரியுது. ஆனால் ரிசல்ட் ரொம்ப பேடாக வந்திருக்கேம்மா. சார், என் குடும்பமே இந்த ஹோட்டலை நம்பிதான் சார் இருக்கு. என் புருஷனும் முடியாதவர். எங்களால மீண்டு வரவே முடியாது சார். கடனை உடனே வாங்கி நகை நட்டெல்லாம் அடை வச்சு ஹோட்டல் திறந்திருக்கோம். இந்த ஹோட்டலை அடைச்சிட்டீங்கன்னா என் குடும்பம் மொத்தமும் பட்டினியா கிடக்கும் சார். என்னம்மா இப்படி அழுகுறீங்க? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணும்னா உங்களுக்காக ஒரு ஃபேவர் பண்ணலாம். என்னங்க சார், சொல்லுங்க. தலைக்கு 10,000 போட்டு ஒரு 40,000 கொடுங்க. நம்ம வேணும்னா என்னென்ன ரிப்போர்ட்டை மாற்றி எழுதிக்கிறலாம்.
என்னையா சொல்றியே? தலைக்கு 10,000 போட்டு 40,000மா? அம்புட்டு காசுக்கு நாங்க எங்கே சார் போவோம்? அவ்வளோ பணம் எங்களால ஏற்பாடு பண்ண முடியாது சார். அப்பனா கடையை இழுத்து சாத்திட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதுதான். அன்னைக்கிளி மாமா வாங்க மாமா. அன்னைக்கிளி மாமா ஆபீசருக. வணக்கம் சார். யாருமே இந்த லேடிஸ்க்கெல்லாம் நீங்க என்ன வேணும்? சார் என் மனைவியும் என் தங்கச்சிமார்களும் தான் சார் இந்த கடையை நடத்துதுங்க. என்ன சார் பிரச்சனை? அதான் உன் வீட்டம்மா சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனால் ஏதோ சுத்தம் இல்லாமல் பண்ணணும்னு சொன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை சார். நல்ல சுத்தபத்தமாக தான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்க. நீங்கள் உள்ளே போய் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்குமே. ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்த எங்களுக்கு நீ சொல்லி தரியா? நேற்று இந்த ஹோட்டல்ல சாப்பிட்ட 10 பேருக்கு வாந்தி பேதி மயக்கம்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் உன்னால பதில் சொல்ல முடியுமா? அன்னைக்கிளி யாரும் உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா? இல்ல மாமா, இதே கடை சாப்பாடை தானே நாங்க 4 பேரும் சாப்பிட்டோம். எங்களுக்கு எதுவும் செய்யலையே. நேத்து பாப்பா பூமாரிக்கு கூட எடுத்து கொடுத்து அனுப்பி விட்டேன். அவளும் இந்த சாப்பாடை தான் சாப்பிட்டா. அவளுக்கு ஒன்றும் செய்யல. நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் ஒன்றும் செய்யாம இருக்கையில அடுத்தவங்களுக்கு எப்படி மாமா எதுவும் செய்யும்? அப்படி பார்த்தாலும் நேத்துதான் நம்ம வியாபாரத்துல கூட்டம் அதிகம். எல்லா மக்களும் நல்லா இருக்குன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி யாருமே எதுவுமே சொல்லல மாமா. சரியா, லேடிஸா சேர்ந்து நாங்க 4 பேர் கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஏதாவது பார்த்து பண்ணுங்கன்னு சொன்னதுனால ஒரு ஃபேவர் சொல்லியிருக்கேன். அதுக்கு ஓகேனா ஓகே, இல்லைன்னா நாங்க வேற நடவடிக்கை தான் எடுத்தாகணும். என்னங்க ஃபேவர் பண்ணியிருக்கீங்க? என்ன விஷயம்? வேற ஒன்றும் இல்லைப்பா. தலைக்கு 10,000 போட்டு 40,000 அமௌண்ட் கொடுங்க. நாங்கள் ஏதாவது ஒரு தப்பான ரிப்போர்ட் எழுதி அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சுத்தமாக தான் இருக்குன்னு சொல்லிக்கிறோம். என்ன அன்னைக்கிளி ஆஃபீஸர் இப்படி சொல்கிறாங்க? மச்சான், ஏதாவது ஒரு மூக்குத்தீத்தோட அடகு வச்சுட்டனால அவ சொன்ன காசை கொடுத்துடலாம் மச்சான். இல்லைன்னா நம்ம கடையை திறக்க முடியாது. ஆமா மாமா, எனக்கெல்லாம் இந்த கடையை விட்டா வேற எந்த தெம்பும் இல்லை. இந்த கடை தான் எனக்கு சோறு போடுது. இல்லைன்னா என் அத்தைய நானும் என் பிள்ளையோட சேர்ந்து நடு ரோட்ல தான் மாமா நிக்கணும். ஆனா எப்படியாவது குரட்டி கொடுத்துடலாமா? எனக்கு மனசுக்கு ஏதோ தப்பா படுது அன்னைக்கிளி. என்னையா, பணம் கொடுக்க முடியுமா முடியாதா? இல்லை சார், கையில் இருந்த பணத்தெல்லாம் கடையில் போட்டுட்டோம். கையில் எதுவும் காசு இல்லை. கொஞ்சம் பிரட்டி தான் கொடுக்கணும். அவகாசம் கொடுப்பீங்களா? அவகாசம் கொடுக்கணுமா? அதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லை மேன். உடனே ரெடி பண்ணி கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, இல்லைன்னா கடைக்கு சீல் வச்சுட்டு கிளம்பிக்கிட்டே இருப்போம். சார் கொஞ்சம் மனசு வைங்களேன் சார். சரி சரி, ஒரு 40,000 முடியலைன்னா கூட 30,000 முடிஞ்சா பாருங்க. 40,000 முடியலைன்னா 30,000 கொடுக்கவா? மாமா நல்ல மனுஷங்களா இருப்பாங்க போல. அப்ப 30,000 கொடுத்துருவோமா? ஒரு நிமிஷம் இரு அன்னைக்கிளி, அவசரப்படாத. எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. என்ன மாமா டவுட்டு? அதுக்காக அசிங்கப்பட்டு கடை திறக்காம இருந்தா இந்த ஊர் ஆளுக ஏன் உங்க தங்கச்சி நம்மள சும்மா விடுவாளா? எம்பிட்டு அசிங்கப்படுத்துவா? அன்னைக்கிளி கொஞ்சம் அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். சார் பிள்ளைகள்கிட்ட பேசிட்டேன். நீங்க கேட்ட 30,000 தாரம்னு சொல்லிருச்சுங்க. ஆனா நீங்க எந்த ஆபீசர்னு உங்க ஐடி கார்டை காட்ட முடியுமா? ஓஹோ, துறைக்கு ஐடி கார்டு காட்டினாதான் காசு தருவீங்களோ? இல்லை சார், நீங்கள் யார் எவருன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பாட்டுக்கு சும்மா ஆஃபீஸர்னு சொன்ன உடனே பணத்தை எப்படி எடுத்து கொடுக்கறது? நீங்கள் உண்மையாகவே ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கீங்களான்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம்ல. உங்கள் ஐடி கார்டை காட்டுறதுக்கு என்ன சார் பிரச்சனை? உங்ககிட்ட எப்போதுமே இருக்கிறது தானே. அதெல்லாம் உங்ககிட்ட காட்டணும்னு அவசியம் இல்லையா? ஒழுங்கா பணத்தை கொடுக்குறியா இல்லை சீல் வைக்கவா? அப்படிங்களா? அப்போ சீல் வச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாமா சும்மா ரணிகிளி, ஆஃபீஸர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்ல, டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. என்ன மச்சான் ஆபீசர்ட்ட இப்படி பேசுறியே? கடைக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்றது? கடைக்காகத்தாம பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. சார் ஐடி கார்டை காட்டுனீங்கன்னா நீங்க 30,000 இல்ல 50,000 கூட கையிலேயே வாங்கிக்கிறங்க. ஆனா ஐடி கார்டை காட்டாம எல்லாம் காசு தர முடியாதுங்களே. என்னடா திமிரு காட்டுறியா? சார் இதுல திமிரு காட்டுறதுக்கு என்ன சார் இருக்கு? நீங்க உண்மையாவே டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் வந்திருக்கீங்களான்னு நாங்க தெரிஞ்சுக்கிற வேணாமா? அப்ப எங்களை பக்கையில ஃப்ராடு கரப்பையில மாதிரி தெரியுதா? மாமா பேசாம போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுவோமா? ஆமா நெடுவாளி, பேசாம இவங்க எந்த டிபார்ட்மெண்ட்னு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருவோமா? போலீஸ்க்கு போன போடு. என்ன மாமா பண்ணிட்டு தெரியறியே? ஒரு நிமிஷம் மாமா, இந்த உடனே போட்டுறேன். சீக்கிரம் பண்ணுமா. ஏய் என்னங்கடா திமிரா? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணா பயந்துருவோமா? நாங்களே டிபார்ட்மெண்ட்ல இருந்தா வந்திருக்கோம் தெரியுமில. உங்க கடையை ஒண்ணும் இல்லாம ஆக்குறனா இல்லையான்னு பாரு. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். டே ஃப்ராடு, நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்க? இந்த மாதிரி எத்தனை ஹோட்டல்ல போய் காசு வசூல் பண்ணிருக்கேன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தானே வந்து நிக்கிறேன். எத்தனை பேரா கிளம்பியிருக்கேன் இந்த மாதிரி? என்ன மாமா சொல்றியே? பிராடுகார பையலுகளா? ஏய் யாரை பார்த்து ஃப்ராடுன்ற? அன்னைக்கிலே அந்த கேணிக்கர மொக்களையும் அரமணை திருமண வழியிலையும் சின்ன சின்ன ஹோட்டல் 2 ஹோட்டல் இருக்கு பத்தியா? அந்த ஹோட்டல்ல 2 பயவுலையும் சேர்ந்து நேற்று காசை பறிச்சு 10,000 காசை பிடிங்கிட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு அதே மாதிரி நம்ம ஹோட்டலை பார்த்துட்டு நம்ம ஹோட்டலுக்கு குறி வச்சு வந்திருக்காங்க. ஃப்ராடு கலை பயிர்கள் அன்னைக்கிலே. மச்சான் மச்சான் தெரிஞ்சிருச்சுடா, வா ஓடிடுவோம். என்ன ஒரு திமிரு! எங்களை செத்த படத்துல ஆட்டி படைச்சு விட்டு அடி எருவலே தோசைகளை நல்லா அடுப்புல காய வச்சு எடுத்துட்டு வாடி. முகரையில வச்சு தேய்ச்சு விடுவோம் தேய்ச்சு. மச்சான் ஓடுறா ஓடுறா ஓடுறா. ஏய்
எங்க வந்து யாருக்கிட்ட உன் விளையாட காட்டிக்கிட்டு இருக்க மவனே? இனிமே இந்த சுத்து வட்டாரத்துல உங்க 2 பேரையும் இந்த மாதிரி உடுப்புல பார்த்த இடத்துல போடுவேண்டா. அவங்க எல்லாம் சும்மா விட்டுக்க கூடாது மாமா. உரிச்சு உப்ப தடவி இருக்கணும். என்ன ஒரு ஏத்தம் இருந்தா ஆபீசர் மாதிரி கிளம்பி வந்திருப்பாங்க. இவங்கள பார்த்து நம்பி நாங்களும் காசு கொடுத்துருப்போம்ல. அதுக்கு தான் அன்னைக்கு எல்லா விஷயத்துலையும் சேஃப்டியா இருக்கணும்னு சொல்றது. இப்படியெல்லாம் அவசரப்பட்டு யார் எப்போ வந்தாலும் காசை தூக்கி கொடுத்துடக்கூடாது. ஊருக்குள்ள திருட்டு பயலுக கண்ணா பின்னா நலையிறாங்க. நம்ம தான் அன்னைக்கு கவனமா இருக்கணும். சரிதான் மச்சான், நீங்க வரலைன்னா செத்த இடத்துல என்ன ஆயிருக்கும்? கடை போயிருக்குமேங்கிற கவலையில நாங்களும் காசு தூக்கி கொடுத்துருப்போமே. பொம்பளையிலேயே டார்கெட் பண்ணி இந்த மாதிரி ஏமாத்துறதுக்கு நிறைய பயலுக திரியிறாங்க மனசா. நம்ம தான் எல்லாத்துலயும் தெளிவா இருந்துக்கிறணும், கவனமா இருந்துக்கிறணும். இதுவே உங்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். இனிமேலாவது தெளிவா இருந்துக்கிறங்க.